ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க, இந்து கோயிலுக்கு முன்னால வாசல், வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்பம், கொடிப்பங்கத்துக்கு அடுத்தது ஒரு பலிபீடம், அதுக்கு அடுத்தது பிரகாரம், அதுக்கு இடையில ஒரு தண்ணி தொட்டி அல்லது கிணறு அல்லது குளம், அது தாண்டி போனா ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு திரைச்சிலை, அதுக்கு பின்னால பார்த்தா மூலஸ்தானம். நேர தெரியும் எங்க இருந்து ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. இந்த மாஸ்டர் பிளான் யாரு கொடுத்தது? பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு. இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை பாருங்கள். 2 பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, முந்தின பாகம் பிந்தின பாகம் என்று. இந்த முந்தின பாகத்தில் என்ன இருக்கிறதா? 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. முந்தின பாகத்திலே குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. நீங்க ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க, அங்க போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நட்டி வச்சிருப்பாங்க, அதை சுற்றி பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்கே இருக்கும். அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில ஒரு குளமோ தொட்டியில ஜலமோ இருக்கும், அது சுத்திகரிப்புக்காக. அந்த அங்க பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வலது பக்கத்துல பிரசாதம் வச்சிருப்பாங்க, அதான் நம்ம தேவ சமூகத்து அப்போன்னு சொல்றோம். இடது பக்கத்துல குத்து விளக்கு இருக்கும். இதுக்கு அப்புறம் திரைச்சியில இருக்கும். அதை தாண்டிட்டு உள்ள போனா அங்க அவங்க மூலஸ்தானம் மகாபரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கிறார்கள். இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம். நான் சங்கராச்சாரியாரிடத்துல நம்ம கோயிலெல்லாம் இந்த அமைப்புல கட்டி இருக்குது, இதுக்கு நம்ம வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அப்படி ஒண்ணு இல்லைன்ட்டு. எங்க ஆதாரம்? ஐயே இந்த அமைப்பை கட்டுறாங்க. ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. இப்போ இந்த ஆலயம் யாரை குறிக்கிறது? நமக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையாய் இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப உடன்படிக்கை பெட்டி யாரை குறிக்கிறது? இயேசுவை. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்குது மன்னா. நமக்கு யாரு மன்னா? இயேசுதான் நம்முடைய போஜனம், அவர் தான் நமக்கு மன்னா. இயேசுதான் மன்னா. சரி, அடுத்தது கற்பலகைகள். வார்த்தை யார்? வார்த்தை இயேசுதான் வார்த்தை. ஆரோனுடைய தளித்த கோல் காஞ்சி போன கட்ட துளிர் விட்டதான், அது யாரை குறிக்குது? மரித்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் தான் துளித்த கோல். செத்து போனவர் உயிர் தெழுந்தார்.